நெருப்பு ராசி. இதன் அதிபதி சூரியன், உஷ்ண கிரகம். இந்த சூரியன் என்ற கிரகம் காலபுருஷ ராசியின் தொடக்கமான மேஷத்தில் உச்சமடைகிறது. அதாவது தனக்கு பாதகஸ்தானத்தில், தனக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்சமடைகிறது. சூரியன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒளி பொருந்திய பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது, அட்மின் பவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த ஆளுமை சக்தி, தன்னை எந்த இடத்திலும் முதன்மைப்படுத்தி கொள்ளக்கூடியது தான் இந்த சூரியன். கொலோக்கியலாக சொல்லணும் அப்படின்னா, அடக்கினா அடங்குற ஆளா நீ அப்படின்லாம் இப்போ ஏதோ ஒரு பாட்டிலெல்லாம் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா. அது பூரணமாக இந்த சிம்ம ராசிக்குத்தான் ஒத்து வரும். அனைவரையும் அரவணைத்து செல்வது, அதுதான் இவர்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த 5வது ராசி அப்படின்னாவே இந்த கலைகள் மேல் ஈடுபாடு. அந்த 5ஆம் இடம்ங்கிறது நமக்கு இந்த கலைகள் மேல் ஈடுபாடு, காதல் வயப்படுவது, அது கூட இந்த 5ஆம் இடத்தை வைத்துத்தான் காலபுருஷ ராசிக்கு நம்ம சொல்ல முடியும். அதிகம் வலுவுடையது, யாரையும் எதிர்பார்க்காதது, அனைவரையும் அரவணைத்து செல்வது, தங்களுக்கு தோன்றுவதையே செய்வது, நண்பர்கள் மேல் அதிக ஈடுபாடு கொள்வது, இது எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமாக பொருந்தும். உடன் பிறந்தவர்களால் கொஞ்சம் அவ்வப்பொழுது, சிநேகிதர்களாலும் அவ்வப்போது கொஞ்சம் சின்ன சின்ன ஏமாற்றங்களை சிம்ம ராசிக்காரர்கள் சந்திப்பார்கள்.